நான் விட்டு வீட்டுக்கு வந்துரு. ஏன் அண்ணன் பையனை ஒண்ணு பண்ண வேணாம். ஹலோ ஹலோ பையனை ஒண்ணு பண்ண வேணாம். ஹலோ சரியா கேட்கல. என்ன வர்றது? இஷ்டம் வந்தா போடுவாங்க இல்லைன்னா விட்டுருவானுங்க. அப்போ நம்ம போடலையா? வீட்டில் உட்காந்து சொல்லுவானுங்க. அன்னைக்கு ரோட்டில் அடி வாங்கி அசிங்கப்பட்டது நம்ம தானே. போட்டுருவோம். ஹலோ சொதப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பையன் என்ன விட்டாடுறான்? சொதப்பிட்டீங்களா? அந்த கத்துக்கத்துறல திரும்பி வாடான்னா தேரேன்ட்டு போய் செஞ்சீங்களே. அதாவது ஒழுங்கா செஞ்சானுங்களாடி. பயணம் போடுறேன் போய் கேவனை வெட்டி வந்துக்கிறானுங்க. உயிர் போலன்ற வரைக்கும் சந்தோஷம் தானே. ஒன்னால வருதியா இல்ல? நீயும் நானும் தானே தொழில் பண்றோம். உனக்கு ஏதாவது வேணா என்ன கேளு, இல்ல விட்டு கேளு. சின்ன பையன் அவன்கிட்ட என்ன பேச்சு சொல்லுவியா? அதுக்கான உங்களை வளர்த்து வச்சுக்கிறேன். வீரனு கிட்ட நம்ம போதை மருந்து விற்கிற நாய் இது. என்ன செல்வம் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு? சேட்டு உன்கிட்ட துட்டு வாங்கின வேலை செய்யற செல்வத்தான் உனக்கு தெரியும். கை தத்து போட்டுருவேன். இந்த மாதிரி கேட வேலை பண்ண வச்சுன்னு இந்த சொன்ன செய்வியா? முடி முடி வேற ரமோடா நீ விரோதக்காரன் கையில மாட்டுச்சின்னு வை, உயிரை கையோட எத்தின்னு போடுவான். விரோதக்காரன் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்றியும் பண்ணாதீங்க. இத்தனை சொல்லிக்கிறேன். என்னப்ப அவன் அச்சப்ப நான் வெளில போக முடியாத கஷ்டப்பட்டல. இப்ப அவன் அப்பனை பார்த்தா அவன் கஷ்டப்பட்டான். வணங்கண்ணா. எப்படி ஆகுறாரு? உயிருக்கு ஒன்றும் இல்லைண்ணா, நரம்பு போயிடுச்சான். டாக்டர் நடக்க முடியாதுங்கிறாரு. பிரபு செல்வன் வந்திருக்காரா? தம்பி, அவனுங்க வெட்டுறதுக்கு கத்திய ஓங்கினப்போ ஒரு செகண்ட் ஐயோ நம்ம செத்துட்டா குடும்பம் என்ன ஆகுமோன்னு பயந்தேன். அப்புறம் உன்னை நினைச்சுக்கிட்டேன். நம்மளால தானே அப்பாவுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்காத. நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. ஏய், இந்த மாதிரிலாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லடா. மச்சான் என்ன பண்ணனா? என் வண்டியை தூண பிடிச்சி ஸ்டேஷன்ல விட்டேன். எங்க அப்பனை அடிச்சவன திருப்பி அடிச்சேன். நான் சப்பா தானே எச்சா நான் திருப்பி அடிக்க முடியுமா? அங்கேயும் வந்து செத்துற மாட்டேன். 50 பேரை போட்டுக்கிறேன் நாங்க. தோ இவனுங்க நீ ஒருத்தனை போட்டானுங்க. நான் அங்கதான் இருந்தேன். ஐட்டம் தானுங்க தானே. நானும் தானே என் வீட்டுக்கு வந்தேன். என்ன அங்கேயே குத்தி போட்டு வேண்டியதானே. உன்னையான் கேட்க முடியும்? ஏய் அவன் அடிச்சதுன்னா அவ்வளவு காண்டு இருந்தா என்ன செய்து வேண்டியதானே. தொட விட்டுணும்னு சொல்லி நான் அனுப்பிட்டு கேவனம் போட்டுக்கிறீங்க. இங்கே போட்டுறேன். நீ வெளியே போயிரு. போடுறா. நான் பேச்சு பேசுறோம். நல்லா இவ்வளவு பேச விட்டுனேன். போடு ரவி. உண்ணா டேய் ரவி போடுறா. டேய் தப்பு உந்து. போ போ.
டே தம்பி, நீ செத்துருவேன், நான் செத்துருவேன். ஆனால் அடுத்து வர 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா. விட்டுறாத, என்னன்னாலும் செஞ்சுக்க. பந்தயம் மட்டும் கொடுத்துடாதடா. காலம் 22ல் நடக்கிற மூராசு கடைசி தண்ணிங்க. கடைசி தண்ணி சாவ பறக்க போகுது. வெளியேறுகால் யாரும் எதுவும் பேசாதீங்க. சாவில் பறக்க விடுங்க. எப்படி அடிக்குது பார்த்தியா? அவ்வளோதானே, ஐயா முடிஞ்சு வச்சுனே. மல்லாக்கப்படுத்து சைக்கிள் ஓட்ட போதுனே. சாவ ஜமீனாக போதுனே. ஏய், தேவையில்லாமல் பேசுகிறாள் வச்சுக்காத. சாவ ஜமீனானா பேசு. ஏய், நாங்கள் என்னத்த சொல்லுவோம், சாவல பாரியா. சாவ தோடாயத்தில் இருக்கு. ஐயா, ஏனே மூக்கு மண்ணை தரக்கூடாதானே? ஆமாடா, மண்ணை தொட்டா தூத்துரும். அசையக்கூடாது யாரும். மே சாவ ஜமீன் ஆயிரும் போல இருக்குண்ணே. விட்டுறாரா தம்பி, விட்டுறாரா. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 2 நிமிஷம் இருக்குண்ணா. ரெண்டே நிமிஷம்தான். விட்டுறாரா தம்பி, விட்டுறாத. வேட்டைக்காரன் பாட்டி கரும்பு சாவ மூராசும் செஞ்சிருச்சுங்க. சூப்பர் சாவையாது. கருப்பு தன்னோட சாவல மூராசிலையும் ஜெயிக்க வச்சு பேட்டைக்காரனுக்கு பெருமை சேர்த்திருக்காப்படி. இந்த இடத்திலே தம்பி கருப்புவை அடுத்த பேட்டைக்காரன் என்று அழைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.